செய்தி. பூந்தமல்லி பரந்தூர் இடையேயான மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூரில் மெட்ரோ ரயில் சேவைக்கு தமிழக அரசு ஒப்புதல் பெற்றுள்ளது. சென்னையில் பல இடங்கள்ல 3 வழித்தடத்துல 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள்ல பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான அந்த மெட்ரோ பணிகளுக்கான அந்த பணிகளுக்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான அந்த வழித்தடத்துல 2 கட்டங்களாக பணிகள் மேற்கொள்வதற்கான ஒப்புதல் என்பது தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி முதல் சுங்குவாச்சத்திரம் ஒரு கட்டமாகவும், சுங்குவாச்சத்திரம் முதல் பரந்தூர் வரையிலாக ஒரு கட்டமாகவும் மெட்ரோ ரயில் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு தமிழக அரசு நிர்வாக ரீதியாக ஒப்புதலை அளித்திருக்கிறது. இதுல முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் சுங்குவாச்சத்திரம் வரை இருக்கக்கூடிய 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8779 கோடி ரூபாய் அளவிலான பணிகளுக்கு தமிழக அரசு நிர்வாக ரீதியாக ஒப்புதலை அளித்திருக்கிறது. 8779 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ உயர்பாலம் அமைக்கவும் கொள்கை ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் முதல் கூத்தப்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் இந்த மெட்ரோ வழித்தடம் என்பது அமைய இருக்கிறது. கூத்தப்பாக்கத்தில் இன்னும் சில நாட்கள்ல அங்கு பேருந்து முனையம் என்பது திறக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய பரந்தூருக்கு மெட்ரோ ரயில் சேவைக்கான அந்த ஒப்புதலுக்கான பணியை தமிழக அரசு தற்பொழுது அனுமதி வழங்கி இருக்கிறது.